ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களில் இருக்கிற இந்த நல்ல ஒரு காலை நேரத்தில் இன்னொரு பகுதியாக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவரும் பேசுகிறவமாக இருக்கிறார். அதனால் இந்த வார்த்தைகளை கவனிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேகர் இதை கேட்குறாங்க, பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாளும் காலை 7லிருந்து 7:10 வரை ஒளிபரப்பப்படுகிற இந்த இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அநேகருக்கு இது வாக்குகளாக மாறுது. அந்த நாள் முழுதுமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பலர் எங்ககிட்ட நேர்முகத்தில் சொல்கிறாங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க, டெலிஃபோன் மூலிமா சொல்கிறாங்க. இப்படி பல வார்த்தைகள் அவங்களுக்கு இடைப்பட்டது ஆண்டவர் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறபடினால சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைகள் நாங்கள் கேட்டு தேவ சமூகத்தில் இன்னும் பலனாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்ற நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் என்ன ஒரு நிகழ்ச்சிங்க. அதுக்கு பிற்பாடு இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கைன்னு சொல்லப்படுகிற பரலோகத்துக்குரிய காரியங்களே அருமையான நம்முடைய எவாஞ்சலிஸ்ட் பால் பில்லிகிராம் ஐயா அவங்க இந்த தொலைக்காட்சி நிறுவனர், அவங்க ஒவ்வொரு நாளும் பேசுகிற ஆண்டவர் என்னெல்லாம் வெளிப்பாடு கொடுக்குறாதன்படி ஒளிபரப்பப்படுகிற அநேக காரியங்கள் நிகழ்ச்சிங்க பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் இணைந்திருந்து ஆண்டவராகிய தேவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்ற காரியங்களையும் நீங்கள் பொறுப்பெடுத்து உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பங்கள் இருக்கும், நீங்கள் ஜபித்து கொள்ளணும்னா கீழ்கண்ட உங்கள் எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஊழியக்காரர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 9வது சங்கீதம், புக் ஆஃப் சாம் 9 and verses 10-2. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இன்றைக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள். வசனத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர்னு சொல்லி. அதனால சிறுமைப்பட்டவர்களுக்கு, த அஃப்ளெக்டட் ஒன், சிறுமைப்பட்டு பலவீனப்பட்டு போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா அடைக்கலமாக இருக்கிறார். அடைக்கலம்னா அவர் தான் எல்லாத்துக்குமா என்று சொல்லப்படுகிற ஒரு காரியங்கள். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீ போராட்டமாக இருக்கிற, சிறுமைப்பட்டு இருக்கிற அப்படின்னா உனக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். ஒரு பெரிய புகலிடமாக நீ ஒளிந்து கொள்ளுகிற ஒரு இடம், மறைவிடமாக மறைந்து கொள்ளுகிற, அடைக்கப்படுகிற, சேட்டைகளின் கீழே ஒளித்து வைத்து கொள்ளப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக தேவன் உனக்கு இருக்கிறார் என்று சொல்லி வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே சிறுமையில் வாழுகிற, ஏதோ ஒரு காரியம் உனக்கு அப்ரோச்சாக இருக்குது, உனக்கு பயங்கரமான ப்ரெஷராக இருக்குதுனாக்கா தேவன் உனக்கு எப்படி இருக்கிறார்னா ரெஃப்யூஜ். த லார்ட் இஸ் ரெஃப்யூஜ். பிரச்சனை வருகிற சமயத்தில் அதற்கு கீழே இருக்கிற வசனத்தில் 10வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களோ நீர் செவி கொடுக்கிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி. ஆகினால தேவனை தேடுகிறவர்கள், தேவனை யாரெல்லாம் உண்மையா தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் செவி கொடுக்கிறார். தேவன் கேட்கிறார். அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுக்கிறார். அவருடைய காரியமாய் தேவன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார், துணையாக இருக்கிறார். நீர் கைவிடுவதே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. Whoever seeks the Lord, they will never be forsaken. They will never be put down. They will never be stumbled. அவங்க தள்ளப்படுகிறதில்ல, ஒதுக்கப்படுதில்லை, அவங்க கீழாக்கப்படுவதே கிடையாது. ஆகலால அவர்களை என்ன பண்றாராம்? தேவன் உயர்த்துகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்தான் நம்பிக்கையானவர், அவர்தான் அடைக்கலமானவர் சொல்லி 9வது வசனத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 9.
எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் கர்த்தர் உனக்கு அடைக்கலமா இருப்பார். தேவன் உன் பட்சத்தில் இருப்பார். தேவன் உனக்கு துணையா இருப்பார். எதுக்கும் நீ யோசிக்காது, நீ கலங்காது. ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிற இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஏதோ சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்னு, யாரும் என்னை விசாரிக்கிறதுக்கு இல்லை, யாரும் என்ன அப்படியே கண்டு கொள்ளவதில்லையேன்னு சொல்லி மனசுல குழப்பத்தோடு கூட யோசனையிலோடு கூட இருக்கலாம். தேவன் இன்னைக்கு உன்னை கைவிடாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பியிருப்பார்கள். தேவனுடைய நாமத்தை, பரலோகத்தின் தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறவங்க, தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சிருக்கிறவங்க, அவரை தான் நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், யூ ஆர் மை எவ்ரிதிங் லார்ட், நீங்கள் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி உண்மையே நம்பியிருப்பார்கள்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரே மாத்திரம் நீ சார்ந்துரு, கர்த்தரே நம்பிரு. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். The Lord will never put you down. The Lord will never forsake you. The Lord will never let you to stumble. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் உன்னை விட மாட்டார். தேவனுடைய கரம் உன்னை பாதுகாக்கும், ரட்சிக்கும், ஆசீர்வதிக்கும், நன்மைக்கு எதுவாய் மாற்றும். ஆண்டவரே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நம்ம நடத்துவார். தேவ சமூகமே நம்ம ஆட்கொள்ளும். ஜெபம் பண்ணுமா. நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உமது கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சங்கீதம் 9:9 10 கர்த்தாவே, இந்த பிள்ளைங்க உண்மையே நம்பி இருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளாக நீங்கள் நடத்துவீராகப்பா. நீர் கைவிடாத தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் ரட்சித்துக்கொள்ள ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.